கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 13-14 வசனங்கள். இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். கர்த்தர் நல்லவர். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்ததானாலும் இந்த காலை வேளையில் இதிலிருந்து ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். 10 குஷ்டரோகிகள் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்திலே நின்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறார்கள். எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் 2 காரியத்தை செய்கிறார். ஒன்று 14வது வசனம், அவர்களை பார்க்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். இரக்கத்துக்காய் கெஞ்சி நிற்கிறார்கள் ஒரு கூட்டத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்க்கிறார். பார்த்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் இந்த காரியத்துக்கு தேவன் இறங்கினால்தான் எனக்கு ஒரு விடுதலை உண்டு. இந்த காரியத்தில் தேவன் இறங்கி ஒரு அற்புதம் செய்தால்தான் இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்று நாம் தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சும் போது தேவன் 2 விஷயங்களை முதலாவது செய்கிறார். ஒன்று, தேவன் நம்மை பார்க்கிறார். 2வது, நமக்கு ஆலோசனை தருகிறார். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நாம் எதிர்பார்த்து வருகிறது அற்புதங்கள் நடக்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? ஆலோசனை தருகிறார். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவ ஆலோசனை நமக்கு கிடைக்கிறது என்றாலே தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய ஆலோசனைகள் நம்மை பாத்திரவான்களாய் மாற்றுகிறது. தேவ அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க அவருடைய ஆலோசனைகள் நம்மை பாத்திரவான்களாய் மாற்றுகிறது. கானா ஒரு கல்யாண வீட்டிலே தேவ அற்புதம் வெளிப்பட்டது. ஆனால் அந்த அற்புதம் வெளிப்படுவதற்கு முன்னே மரியாள் வேலைக்காரர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்னபடி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த ஆலோசனைக்கு அந்த வீட்டு வேலைக்காரர்கள் இடம் கொடுத்ததுனால அந்த வீட்டில் அற்புதம் நடந்தது. தேவ இரக்கத்தை அந்த வீட்டார் பெற்று கொண்டார்கள். அதே போலதான் இங்கே இந்த 10 குஷ்டரோகிகளும் இரக்கத்துக்காய் கெஞ்சின போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை பார்த்து அவர்களிடத்தில் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். என்ன செய்ய சொல்லுகிறார்? நீங்கள் போய் ஆசாரியர்களிடத்தில் உங்களை காண்பீங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 14வது வசனம், அந்தபடி அவர்கள் போகையில். எந்தபடி? கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் கற்பித்தபடி, கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். கர்த்தர் சொன்னபடி அவர்கள் போனார்கள் அல்லது அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது தேவ அற்புதம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது. தேவனுடைய இரக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, ஆண்டவரே என் ஃபேமிலியில் இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, இதை மாற்றும்படி நீர் இறங்க மாட்டீரா? என் பிள்ளைக்கு வயசாகிட்டே இருக்குது ஆண்டவரே, ஒரு திருமணம் நடக்க இறங்க மாட்டீரா? வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேனே ஆண்டவரே, இறங்க மாட்டீரா என்று இரக்கத்துக்கா இந்த 10 குஷ்டரோகிகள் இயேசு ஐயரே என்று கதறினது போல ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா?
கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனையின்படி செய்ய உங்களை விட்டு கொடுங்கள். அதை செய்து பாருங்கள், அதிலே நடந்து பாருங்கள். அவர்கள் போகையில், அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே சுத்தமானார்கள் என்று சொல்லப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையிலே இன்றே அப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் நடப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவ ஆலோசனை, தேவ அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்க நம்மை பாத்திரவான்களாய் மாற்றும். இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுக்கு இறங்கினால்தான் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, இறங்குகிற தேவனே, இந்த காலை வேளையில் இரக்கத்துக்காய் கெஞ்சுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவர்களை பார்த்து அப்பா, நீர் ஆலோசனை தந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் மாற்றுகிற தேவன் அல்லவா? அப்படியே மாற்றி உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை நீர் நடப்பித்து அந்த தேவ இரக்கத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்க உம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தும். ஆசீர்வதி. உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். தேவ சமாதான கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.